இது 8 பாயிண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோட 3வது படம். இந்த 3வது படத்தோட முதல் வெற்றியே இந்த படத்தை கலைப்புலி இன்டர்நேஷ்னல் வெளியிடுவது. ஸோ என்னுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தானு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நகைச்சுவை கதாபாத்திரத்தில் திரு சதீஷ் நடிச்சிருக்காரு. 25 நாள் எங்கள் கூட சிங்கப்பூரில் தங்கி நடித்தார். சொன்ன மாதிரி கதை நாயகன் அப்படின்னு சொன்னால், அதாவது கதாநாயகன் சொல்கிறத விட கதை நாயகன் அப்படின்னு சொல்லி திரு பாஷாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உண்மையிலேயே அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவர் அந்த கதைக்கு மிகச்சரியாக பொருத்தமாக நடிச்சிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 60 நாள் சிங்கப்பூரில் தங்கி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்காரு. அவர் நிறைய வகையில் நிறைய நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிற விஷயம் எந்த வகையிலையும் அவருடைய தந்தையோட பேரை உபயோகிக்காமல் தன்னுடைய திறமையால் நான் மேலே வரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம்னு சொல்லுவார். அந்த வகையில் நிச்சயமாக இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக, அவருடைய பேரை எடுத்து கொடுக்கும் படமாக இருக்குங்கிறது கண்டிப்பாக என்னோட முழுமனதான நம்பிக்கை. அதற்கான வாழ்த்துக்கள் பாஷா. நான் 4 பட தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறேன். படம் எடுப்பது சிரமமே அல்ல. படம் எடுப்பது சிரமமே அல்ல. 10,000 ரூபாயில் எடுக்கலாம், 10 லட்ச ரூபாயில் எடுக்கலாம், 10 கோடி ரூபாயில் எடுக்கலாம், 100 கோடி ரூபாயில் எடுக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ காதணியிலிருந்து வாட்சை விற்று கேட்டு வச்சு கடன் வாங்கி எடுக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. என் 4 பட தயாரிப்பில் நான் என்பதல்ல, எல்லா தயாரிப்பாளர்களும் படுகின்ற ஒரு கஷ்டம் அந்த படத்தை வெளியிடுவதுதான். இன்று 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில், இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த படத்தை அடையாளம் கண்டு நான் நிச்சயமா கலைப்புலி தானு அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் அவரை இந்த படத்தை சார் எப்படியாவது என் பையன் படம் அப்படிலாம் நான் ஒன்றுமே சொல்லலை. அவராக முன் வந்து அவராக இந்த படத்தை அடையாளம் கண்டு அவர் இந்த படத்தை வெளியிட துணிந்திருக்கிறார், உதவிக்கரம் நீட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆக்டிங் நான் சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு சில வருஷங்கள் நான் இங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். திரும்ப சிங்கப்பூருக்கே என்னை கூட்டிகிட்டு போய் இந்த படம் ஃபுல்லாக ஷூட் பண்ண ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு என்னோட முதல் நன்றிகள். அண்ட் ஒரு நாளும் ஷூட் ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஸோ அதுக்கு பாஷா, சதீஷ் எல்லோரும் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ். அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் திஸ் டஸ் வெரி வெல். தேங்க்யூ வெரி. இந்த பறந்து செல்வா படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறோன்னு வச்சுப்போமே. ஃபாரின் கண்ட்ரியில் போய் இறங்கின உடனே நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, அந்த கண்ட்ரி பிடிச்சிருக்கும். ஒரு 5 நாள் 6 நாள் அங்கே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே உள்ளதெல்லாம் மறந்துடுவோம். அந்த ஊர், அந்த மக்கள், ஒரு சந்தோஷத்தோடு நம்ம இருப்போம். அது முடிஞ்சு 4வது நாள் 5வது நாள் ஆக ஆக அப்படியே நமக்கு திரும்ப ஊருக்கு வரணுமேங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பறந்து செல்வா படம் சிங்கப்பூர்லேயே முழுக்க எடுத்த படம். அந்த மாதிரி நம்ம ஃபாரினில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல், படம் முடிய ஐயோ படம் முடிய போதேங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். பெரிய எக்ஸ்ட்ரானரி அப்படிலாம் சொல்லல, ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி வித் காமெடி அண்ட் தென் சிங்கப்பூர் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு முழுக்க ஒரு டீம் ஒர்க். ஸோ ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ சப்போர்ட்டட் மீ த்ரூ அவுட். படம் நல்லா வந்திருக்கு, உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பறந்து செல்வா. படத்தை பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பறந்து செல்வா இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அருமைச்சந்திரன் சாருக்கு நன்றி, தனபால் சாருக்கு நன்றி, டைரக்டர். இந்த படம் கொஞ்சம் பெரிய லெவல் போயிடுச்சு இப்போது. ஏன்னா தானு சார் உள்ளே வந்ததால், தானு சார் ரிலீஸ் பண்ண ரொம்ப ஹாப்பி எனக்கு. படத்தோட எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒரு சைனீஸ் கேர்ள் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, நரேல் சொல்லிட்டு. ஸோ அவங்களோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக அந்த எடிட் பண்ணும்போது. ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் காமெடி ஃபுல்லாக சதீஷ், அஜய் பாலாஜி, கருணாகரன் 3 பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறமா படத்தோட ஹீரோ ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிடுவார் கண்டிப்பாக. ஸோ நல்லா வந்திருக்கு படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்.
பறந்து செல்லவா. பறந்து செல்லவா வந்து எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். என்னன்னா இதில் கதாநாயகனாக அறிமுகமாகறதுக்காக கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு இந்த படத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. இந்த படத்தில் ஒரு 50 days சிங்கப்பூரில் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். எல்லோரும் ஈஸின்னு நினைப்பாங்க, சிங்கப்பூர் தானே ஒரு ஃபாரின் கண்ட்ரின்னு தானே நினைப்பாங்க. பட் ஆனால் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த படம் முடிச்சு ஐ ஃபீல் லைக் ஐம் அ க்ரோன் அப் பர்சன் நவ். என்னால் இப்போது இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. ஸோ ஐ ஹவ் டு தேங்க் அருமை சந்திரன் சார் அண்ட் தனபால் சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இட் வாஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஒர்க் பண்ண. அண்ட் ஒரு நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ வேறு. இப்போ சதீஷ் இருக்காங்க, கருணாகரன். அண்ட் ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு வைப் இருந்துச்சு நாங்கள் ஷூட் பண்ணும்போது. அண்ட் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், சரி படம் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி படம் எப்படி வந்திருக்குன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அண்ட் ஃபைனலி ஒரு நாள் டைரக்டர் வந்து சொன்னார் படம் ரெடி ஆகிடுச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நாங்கள் தானு சார் வந்து இன்வைட் பண்ணோம் படத்தை பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எப்படி படத்தை ரிசீவ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ படம் பார்க்க ஆரம்பித்தோம். எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து லைக் த ஃபில்ம் வாஸ் வர்த் இட். அண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு படம். அண்ட் அதுக்கு சந்தோஷ் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். சந்தோஷ் பிரபாகரன் கேமரா டீம். அண்ட் அதான் எனக்கு வந்து முக்கியமாக தானு சாரோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும் படத்தை பற்றி, நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். அண்ட் படம் பார்த்து முடித்தோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அண்ட் அதான் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் சார் ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் ஆமாம் படம் அதான் அவுட்புட் பார்த்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் எல்லோரும் அந்த சிங்கப்பூர் லைஃப் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலாக இது என்கிட்ட பேசுறதுக்கு பாயிண்டே இல்லை. ஏன்னா இது வந்து 4வது மேடை இந்த படத்துக்காக. ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் ஆடியோ லான்ச் பண்ணோம், அங்கே பேசியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் மீட்டு, இது 4வது. ஸோ நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன், ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா என்ன, அன்றைக்கி தேவராஜன் எனக்கு ஒரு 2.25 அடிக்கு தாடி இருந்துச்சு, இப்போ ஒரு 3.25 அடி ஆயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசமாக எனக்கு எதுவும் தெரியல. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அன்னைக்கு நாங்கள் இருந்ததை விட இன்னைக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இன்னைக்கு இருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து தானு சார். ஸோ ரொம்ப அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கபாலின்னு அவ்வளோ பெரிய படத்தை எடுத்துகிட்டு அடுத்தது எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாருங்கிறதே எங்களுக்கு பெரிய பெருமை தான். அந்த பேனரில் நாங்கள் இருக்கோங்கிறதே எங்களுக்கு பெரிய பெருமை தான். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படம் அதுவே ஒரு முதல் சக்ஸஸாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்புறம் பாஷா வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு, இயல்பாக நடிச்சிருக்காரு. எல்லாரும் சொல்லலாம் இந்த மாதிரி நாசர் சன் அப்புறம் என்ன நடிப்பு வராதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் கண்டிப்பாக அவருடைய சன்னுன்றதுனால நடிப்பு வந்துடாது. இன்ஷியல் வேணால் வந்துடும் அவர்கிட்ட இருந்து. பட் நடிப்புன்றது கண்டிப்பாக நம்மளோட எஃபர்ட் தான். அவருக்கு அந்த இயல்பாகவே வருது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் அது தெரியும். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களோட பயங்கரமான ஹார்ட் ஒர்க் தான் போட்டு இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசரும் இப்போ சொல்லிட்டு இருந்தார் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் பறந்து செல்லவான அமெரிக்காவில் ஃபுல் படம் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நான் அதான் போய் அட்வான்ஸ் வாங்கிட்டு போகலான்னு தான் இருக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் நல்லா எழுதி அதில் கண்டிப்பாக அதில் தான் இன்னும் நிறையா பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸோ இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர், இங்கே வந்து நாசர் சார், தானு சார் மற்றும் அனைவருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பெரிய நன்றி. நல்லபடியாக எழுதி பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ. படத்தோட கண்டென்ட் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுது. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நார்மலாக நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு கமோடிட்டி இல்லை. நம்ம வந்து அதை வந்து ஒரு நட்போ ஒரு ரொமான்ஸ் லவ் இது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பஞ்சு மிட்டாய் கொடுக்குற மாதிரி ஒரு ஆசை காட்டுற ஒரு விஷயம் வந்து கிடையாது. அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது இட்ஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு இருக்கிற மரியாதை தான். அது நட்பாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் அதுதான் அதனோட அடிப்படையான ஒரு விஷயம் வந்து. ஸோ இது எனக்கு நிறைய சமயங்களில் தோணும், அதை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோமோ, நம்மளோட
ஆர்ட் ஃபார்மில் வந்து அதை மிஸ் பண்ணிகிட்டே இருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணும். ஸோ இந்த படத்தில் ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ வந்து இந்த விஷயத்த ரொம்ப அழகாக, இந்த சில விஷயங்கள் வந்து காலத்தால் மாறாது. நீங்கள் என்னதான் நியூ ஏஜ் ஃபிலிம், என்னதான் மாடர்ன் ஏஜ் ஃபிலிம்ஸ் நம்ம வந்தாலும் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களில் இருந்து வந்து ஒரு மனிதன் வந்து விலகி செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட பிலீஃப். ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் வந்து காதலை தேடிட்டே இருக்கிற ஒருத்தன் அதை எப்படி கண்டடைகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இதுக்கு சப்போர்ட்டிங் பில்லராக படம் முழுக்க இருந்த சதீஷ், ஆர்ஜே பாலாஜி, கருணாகரன், இவங்களோட நகைச்சுவை கூட்டணியும் இதில் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இந்த படத்தில் ஒரு மாடர்னா ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, திங்கிங்லேயும் மாடர்னாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சர்ப்ரைஸ் வந்து நரேல் கெங், அந்த சைனீஸ் கேர்ள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அவங்களோட கேரக்டரைசேஷனும் பிடிக்கும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பிடிக்கும். ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட கண்டென்ட்டை தாண்டி இன்னைக்கு இந்த விழாவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த படத்தை வந்து கலைப்புலி இன்டர்நேஷ்னல் சார்பாக நம்ம தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு சார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றென்றும். அவருக்கு வந்து அவர் வந்து படத்தை பார்த்துட்டு தான் இந்த டெசிஷன் வந்து எடுத்தார். ஸோ படம் பார்த்துட்டு என்கிட்ட அந்த படத்தை பற்றி இது வரைக்கும் ஒரு 10 முறை அதாவது வந்து அவரை சந்திக்கும் போதெல்லாம் வேற என்ன பிஸ்னஸ் பற்றி மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடித்தாலும் படத்தோட கண்டென்ட் பற்றி ஒரு 2 நிமிஷமாவது பார்க்காம அந்த சந்திப்பு வந்து முடிஞ்சதே இல்லை. அந்தளவுக்கு இந்த கண்டென்ட் மேலே, இந்த படத்து மேலே நம்பிக்கை வைத்த திரு தானு ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று அன்பழைப்பு அழைத்தார்கள். என் உடன்பிறவா சகோதரி கமிலா நாசரும் உடன்பிறவா தம்பி நரேந்திரனும். இந்த படத்தை பார்க்கும்போது 2 மணி நேரம் அப்படின்ட்டு வந்து படத்தை பார்க்குறேன். வந்ததுலேருந்து 4 மணி நேரம் நான் செலவழித்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி ஆராதித்தேன். நாசருடைய மகன் அவர் இப்பொழுது பாஷா. இந்த படம் வந்த பிறகு அவர் திரையுலகை ஆளும் பாதுஷா. அப்படிப்பட்ட ஒரு இயல்பான ஈர்க்கக்கூடிய ஒரு நடிப்பை பிரமாதமாக வழங்கியிருக்கிறார். எதிர்காலத்திலே தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, உலக திரையுலகிற்கு ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு கலைச்சிற்பி, திரைச்சிற்பி நாசருடைய மகன் என்று சொன்னால் அறுதிட்டு உறுதி சொல்லலாம். இது பதிவு போயிட்டு இது காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட கல்வெட்டாக இந்த வார்த்தையை பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். மிக சிறப்பாக இந்த இயக்குனர் இந்த சிங்கப்பூரை இவ்வளோ பிரமாதமாக படம் பிடித்து காண்பிக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவாளரும் இயக்குனரும் எவ்வளோ நாள் எடுத்தீங்கன்னு சற்றொப்ப ஒரு 40 நாள் 45 நாள் நாங்கள் இவ்வளோ கிராண்டியராக எடுத்துகிட்டு இருக்கீங்க. எங்கள் நிறுவனத்துக்கு நீ ஒரு படம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த டைரக்டரை கேட்டு பாருங்கள். அப்படி ஒரு பெரிய ஈர்ப்பு இந்த படத்தில் மிக சிறப்பாகிறது. படத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு என்டர்டெயின், அதாவது சந்தோஷத்தின் மிகுதியாக தான் இருக்குது. அடுத்து 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 எண்ணக்கூடிய ஒரு ஈர்ப்பு இந்த படத்தை பார்க்கும்போது இருக்கிறது. இந்த படத்தை வெளியிடுவதில் நான் உள்ளன்பது சொல்கிறேன், ஓகை கொள்கின்றேன், பேரானந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக இந்த கலைப்படைப்பு. இதற்கு தயாரிப்பாளர் பெயரே அருமைச்சந்திரன். இந்த திரையுலகத்துக்கு கிடைத்தற்கரிய ஒரு நன்முத்து. அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எனக்கு கொடுத்தது உண்மையிலே மகிழ்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் நாசசார் பேசும்போது சொன்னார், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஒரு சின்ன விஷயத்தை பெரிதிப்படுத்துகிறாங்கன்னு. அதாவது உள்ளதை உள்ளபடி எழுதினால் உண்மையிலேயே ஓகை தான். அதாவது இலக்கணத்திலேயே இல்பொருள் ஊமை அணி இருக்கிறது, இல்லாததை இருக்கிற மாதிரி எழுதுறது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தா கூட இன்றைக்கெல்லாம் கூட என்னை போட்டு என்னுடைய பெயரை போட்டு இல்லாதது எல்லாம் கற்பனையில் எழுதக்கூடியதெல்லாம் வந்து எழுதும்போது தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அது பழசாயிடும். அதனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் இந்த படத்தை பற்றி படம் பார்த்துவிட்டு அகம் திறந்து எழுதுங்கள். இந்த திரையுலகிற்கு அரிய பொக்கிஷங்கள், அதாவது கலைச்சிற்பிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர்கள் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம்
முதல் வாரத்தை விட இரண்டாவது 3ஆம் வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக போகக்கூடிய அளவுக்கு சிறப்பான படமாக அமைந்திருக்கிறது. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. விடைபெறுகிறேன்.